கண்களை மூடி கைகளை உயர்த்தி இயேசுவை ஆராதிப்போம். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு. உம் பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மைத்தானே என்று அவரை ஆராதிக்க போகிறோம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்பதாக. இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறேன் அல்லது கேட்கிறேன், இந்த பாடலை கேட்க போகிறேன், இந்த ஆராதனையை பார்க்க போகிறேன், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசு அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, உம் பாதத்தில். சேர்ந்து பாடுவோம். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, உம் பாதத்தில். கைகளை உயர்த்தி நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. சொல்வோம். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. ஏசாயா 53:5வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். வேதத்திலே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது போல இன்றைக்கு அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய முகங்களையும் பிரகாசிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நேசம் உண்டு, நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு, உம் பாதத்தில். ஓ, நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு, உம் பாதத்தில். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்தே உம் பாதமே. சொல்லுவோமா? அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்தே உம்முடைய பாதமே உம் பாதமே. நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. ஹல்லேலூயா. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. அவருடைய பாதத்தில் எல்லா துக்கங்களும் எல்லா வியாதிகளும் எல்லா வறுமைகளும் நீங்கும். ஹல்லேலூயா. இந்த ஆராதிக்கிற அந்த நேரத்தில் மகிமையின் சட்டைகளை அடித்து வந்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்தில் அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை தொடுகிறார் தேவ பிரசன்னம். ஓ, துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். சேர்ந்து பாடுவோமா? துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம்முடைய பாதம் உம் பாதத்தில்.
நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே. கண்களை மூடி பயபக்தியோடு அவரை ஆராதிப்போம். ஓ நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே. அவருடைய மகிமை பரலோகத்திலே இறங்கி வந்திருக்கிறது. வானதூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். இந்த நேரத்தில் படுத்த படுக்கையில இருக்கிற உன்னை காண்கிறார். கண்ணீரோடு இருக்கிற உன்னை காண்கிறார். வறுமை வாழ்க்கை கஷ்டம் நஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை காண்கிறார். இருப்பதை விட மரித்து போவதே நல்லது என்று சாவை தேடி ஓட நினைத்துக் கொண்டிருக்கிற உங்களை இயேசு காண்கிறார். உன் கண்ணீர் துடைக்க எஜமானன் இயேசு வந்திருக்கிறார். அன்பு தங்கச்சி, தம்பி, வாலிப தம்பி, தாய் தகப்பன், கவலைப்படாதே. உன் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடு. அவர் சொல்லுகிறார், கலங்காதே, தவிக்காதே, நான் உன்னை ஆதரிக்கிற ஆண்டவர், தோள் மீது சுமக்கிற கர்த்தர். நல்ல சமாரியன் இயேசு அன்றைக்கு எரிகோ வீதியிலே குற்றூராய் கிடந்த அந்த மனிதனை தூக்கி எடுத்தது போல, காயம் கட்டியது போல உங்களை காயம் கட்டுகிறார். தூக்கி சுமக்கிற ஆண்டவர். இதுவரை நடத்தின கர்த்தர் உங்களை நடத்துவார். நாங்கள் இப்ப அறிக்கை பண்ண போகிறோம். சுகம் பெற்றோம், பலன் பெற்றோம், ஜீவன் பெற்றோம் என்று சொல்லி. ஓ சுகம் பெற்றோம், பலன் பெற்றோம், ஜீவன் பெற்றோம், ஜீவன் பெற்றோம் உம் பாதத்தில், உம் பாதத்தில். நீங்க பாடுங்க. சுகம் பெற்றோம், ஹல்லேலூயா, பலன் பெற்றோம், ஜீவன் பெற்றோம் உம் பாதத்தில். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உன்னை காப்பார். ஓ சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். கொயார் பாடுங்க. சுகம், come on, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, உம்முடைய பாதத்தில். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே. கட்டுக்கள் அவிழ்கிறது, பலவீனங்கள் மாறுகிறது. சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். பொல்லாத பிசாசின் பிடியில இருக்கிற உன்னை விடுதலை ஆக்குகிறார். இயேசு தொடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.